மூஞ்சி பசங்களா, தூங்கி எந்திரிச்சு போறதை கூட எடுக்காம அப்படியே வந்திருக்கீங்களா? எங்கடா வந்தீங்க? அத்தையாரே, மாமாத்த, மாமனாரே. மாமா நாரா நார் நாரா கிழிச்சு போடுவேன். இவனுங்க ரெண்டு பேரும் நார் மாறிட்டா இருக்கானுங்க. இவனுங்களை எங்க கிழிக்கிறது? உங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது யாரா? கணக்கு பெரிய ஜூலியஸ் சீசர், மிஸ்டர் கர், உங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். உங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் மேஜர் ஆகிறதுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. அந்த 15 நாள் வரைக்கும் இவங்க எல்லாரும் இந்த வீட்டுல தான் தங்குவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, உங்க செலவிலேயே திம்பாங்க. பொத்திக்கிட்டு சும்மா இருக்கணும். என்ன மிஸ்டர் கர்? என்னது 15 நாளைக்கு இங்கே இருக்க போறீங்களா? எஸ், அது வரைக்கும் யூ ஆர் அண்டர் ஹவுஸ் அரெஸ்ட். தமிழ்ல சொல்லுங்க, அந்த ஆளுக்கு புரியாது. உங்க வீட்லயே உங்களை சிறை வைக்க போறோம். 15 நாள் வரைக்கும் காலையில எந்திரிச்சு தூங்குற வரையிலும் நாங்க சொல்றபடிதான் நீங்க நடக்கணும். நாங்க சொன்னாதான் கொட்டாவி விடணும். தேவையில்லாம வாயை திறக்காதீங்க, தச்சிரு வந்தாச்சு. அதுக்கப்புறம்? ஆமா, அதுக்கப்புறம் உங்க கண்ணு முன்னால இந்த வீட்லயே எங்க கல்யாணம் நடக்கும். அப்புறம் முகூர்த்தம் முடிஞ்ச பிறகு சாந்தி முகூர்த்தம் நடக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிறக்க போற குழந்தை நடக்கும். குழந்தை போயிட்டாங்களே. என்னங்க இவனுங்களை சும்மா விடக்கூடாது. அடே, என் உயிரே போனாலும் சரி. என்னங்க என் உயிரையும் சேர்த்துக்குங்க. அது என்ன கத்திரிக்காயா வாழைக்காயா? உயிர் தானே, சேர்த்துக்கிட்டா போச்சே. எங்க ரெண்டு பேர் உயிர் போனாலும் சரி, உங்களுக்கு எங்க பொண்ணை கொடுக்கவே மாட்டோம். போலீஸ்க்கு போன் பண்ணுவோம். டெலிபோன் வயரை கட் பண்ண போறோம். பால்காரன வழியில மடக்கி பாலை நாங்களே வாங்கிடுவோம். பில்ல நீங்களே கொடுக்கணும். சுருக்கமா சொன்னா உங்களுக்கு இன்னும் 15 நாளைக்கு வெளி தொடர்பே இருக்காது. உங்களுக்கெல்லாம் சொல்றேன், உனக்கு சேர்த்தாடா சொல்றேன். என்ன பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த எஸ்டேட்டே என்ன கண்டா கிடுகிடு நடுங்கும். இந்த சுத்த வட்டாரத்துல இருக்கிற ஆளுங்க பூரா எங்க ஆளுங்க. அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. எந்த மலை? எல்லாம் எங்க ஆளுங்க. நீங்க கன்னித்தீவுல இருக்க மாதிரி எந்த சிந்து பாத்து வந்து உங்களை காப்பாத்த மாட்டான். நாங்களா வெளியே விட்டா உண்டு. அட பாவி கணக்கா கரங்காலி. என்ன கருங்காலி, நாக்காளி, முக்காலின்னு? தாய் குளத்துக்கு தனிரும், தகப்பன் குளத்துக்கு தனிரும். எல்லாரும் வாங்க, பெரிய குளத்துல குளிக்கலாம். மாமனாரே உள்ள போறோம். அத்தையாரே போறோம். அடே பரதேசி பயில்களா, பசிக்குதுடா, பாக்க வச்சுக்கிட்டு திட்டுறீங்களே, உங்களுக்கு வயித்த வலிக்கும். அடே கணக்கு, உனக்கு நன்றி இருக்கா? ஏதாவது போடுற? நன்றியா? அத மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. சொல்றா, ஒரு வாரம் ஆகும். எப்படா போட போறீங்க? ரொம்ப பசிக்குதா? ஆமாயா, ஏதாவது குடியா. ரொம்ப நாளா உண்ணாவிரதம் இருக்கீங்கல்ல, சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஜூஸ்ல இருந்து ஆரம்பிங்க. ஐயாவுக்கு திராட்சை பழம். இந்த பழம் புளிக்கும். 1ஆம் கிளாஸ்ல படிச்சது அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்களே. அம்மாவுக்கு சிக்கன். முனியாண்டி விலாசில வேலை பாத்தியா? சிக்கன் ரெடி. சாபாஸ். நல்லா வாசம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சாப்பிட்டாச்சு. அட பாவி, என்னங்க இவனுங்க சாமிக்கு நெய்வேத்தம் காட்டுற மாதிரி காட்டி காட்டி எடுத்து போறானுங்க. பேசப்படாது. சோறு ரெடியாவது ஒழுங்கா போடியா. இதையும் காட்டிட்டு காட்டிட்டு கொண்டு போயிடாதையா. இதோ போறேன் பாருங்க. போடு போடு. 1 2 3 4 5 25 30. ஏயா கிளி ஜோசியக்காரன் கிளிக்கு நெல்ல எண்ணி போடுற மாதிரி என் ஜோத்தையே எனக்கு எண்ணி போடுறியா? பாவி படுபாவி, சோத்த போய் இப்படி எண்ணி எண்ணி போடுறீங்க. நல்லா இருப்பியா? இதே மாதிரிதானே அன்னைக்கு எனக்கு எண்ணி எண்ணி போட்டீங்க. அப்ப என் வயிறு என்ன பாடுபட்டிருக்கும். இப்ப 1000 பருக்க போட்டிருக்கேன். 1000 பருக்க கண்ட அபூர்வ சிந்தாமணி, பேசாம தின்னினி இல்ல எடுத்துட்டு போயிடுயா. பிச்சைக்கார மாதிரி முடியா. நெய்சையை பாரு, அதுல கூட சிக்கனமா நல்லா வளர்க்க கூடாது. மாசம் முடிச்சா சாப்பிடுங்க. ஐயோ, ஏற்கனவே எனக்கு பசி, பிராணம் போகுது. என்னங்க மொதமாய் சோத்த எடுத்து நான் தின்னவா? எனக்கு ஊட்டுங்க. நான் தான் தின்னேன். கல்லு சொல்லு. சொல்லுங்க. மரியாதை மரியாதை.
இந்த பசங்க நம்மள வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சுட்டானுங்களே, விஷயத்தை நாம எப்படி வெளியில சொல்றது? டெலிபோன் வயரை வேற கட் பண்ணி வச்சுட்டானுங்க. பால்காரன்ட்ட சொல்லி அனுப்பலாம்னா கூடவே நின்னுக்கிட்டு பாலை கறந்துகிட்டே அனுப்பிடுறானுங்க. இருந்தாலும் விவரமான பசங்க தான். எதை வச்சு சொல்றீங்க விவரமான பசங்கன்னு? இது வரைக்கும் நம்மள கட்டியே போட்டிருந்தாங்க, ஆமா. இப்ப அவுத்து விட்டானுங்களே. அவுத்து விடலைன்னா அப்படி கட்டி ஆட்டா, பிடிக்க நீங்க முடியுமா? வேற நேரம் காலம் தெரியாம கட்டி பிடிச்சுக்கிட்டு. பின்ன என்ன லெட்டர் போட்டு வந்தா கட்டி பிடிப்பாங்க? இருங்க இருங்க, லெட்டரு ஏங்க இப்படி செஞ்சா என்ன? எப்படி செய்யலான்ற? நான் நிறைய சினிமா பாத்திருக்கேங்க. அதுல எப்படி தெரியுமா, இப்படி யாராவது ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா உடனே அவங்க ஒரு லெட்டர்ல நாங்கள் ஆபத்துல இருக்கிறோம் அப்படின்னு எழுதி ஜன்னல் வழியா எரிஞ்சிருவாங்க. அதை யாராவது கண்டு எடுத்துட்டு போய் போலீஸ்ல கொடுத்து இவங்களை வந்து காப்பாத்திடுவாங்க. அதே மாதிரி நம்மளும் எழுதுவோமா? நல்ல ஐடியா. ஆமா, எழுதுறதுக்கு பேப்பர்? ஆமா, இதோ இருக்குங்க. எடு எடு எடு. எதுக்கா வச்சிருந்திருக்காங்க? எழுதுறதுக்கு தான் வச்சிருப்பானுங்க. ஆமா ஆமா, ஆபத்துல இருக்கோம்னு எழுதட்டா? எழுது. ஏன் உனக்கு அறிவு இருக்கா? ஏன்? சிக்கனமா இருக்க வேணாம். இந்த பேப்பர்ல எழுதுனா பேப்பர் வேஸ்ட், மையும் வேஸ்ட். அட ஆமா, என்னங்க பண்ணலாம்? நாம அந்த ஜன்னல் பக்கம் போய் நாம 2 பேரும் ஆபத்துல இருக்கோம்னு பெருசா கத்துவோமா? உங்களுக்கு அறிவு இருக்கா? என்ன? சிக்கனமா இருக்க வேண்டாம். பெருசா கத்தணும்னா தொண்டை தண்ணி வேஸ்ட் ஆகாதா? ஓ, அந்த தண்ணி வேற வேஸ்டா? அப்ப லெட்டர் எழுது. எழுதுறேன். நாங்கள் ஆபத்தில் இருக்கிறோம். ஏங்க ஆ? இந்த ரோ பெரிய ரோ போடட்டுமா சின்ன ரோ போடட்டுமா? சின்ன ரோ போடு, அப்பதான் சிக்கனமா இருக்கும். ஆபத்தில் ஆ, இருக்கிறோம். புள்ளி வைக்காத, புரிஞ்சுக்குவானுங்க. ம், ம். சுருட்டு. சரி. போடட்டுமா? போடும்போது யார் தலையாவது விழுந்துட்டா? ஆமா, போட போற. பேப்பர் தானே, போட. பெரிய கபில் தேவ் போட்டேங்க, பேச்சு. போட்டேன், நல்லா போட்டேன். போட்டேன். உட்காரு. இனிமே நமக்கு விடுதலை தான். ஆமாங்க. எவனோ எடுத்து படிக்க போறான். கல்லு. என்னங்க இது? என்ன நீ போட்ட லெட்டர் உடனே திரும்பி இல்லங்க, வந்துருங்க. நம்ம லெட்டர் பார்த்து யாரோ பதில் எழுதிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படி. எங்களை ஒன்றும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் பார்த்த சினிமாக்களை நாங்களும் பார்த்திருக்கிறோம். அறிவு கட்டவள. அவன் பார்த்த சினிமாவேவா நீ பார்த்த? யாருங்க? நாங்கதான். என்ன பாக்குறீங்க? இதெல்லாம் நம்ம ஏற்பாடுதான். அவரி மிஸ்டர் முதலாளி. நல்ல ஆ? இங்கிலீஷ் பேசுறான் பாத்தியா, கட்சி ஆ. மாதிரி. கட்சி மாறுறவங்களுக்கு தான் இது காலம். மிஸ்டர் கர்ரா? என் பேரு கர்ணன்ல, சுருக்கிட்டான். அட சை. என்னையா புடிச்சு தள்ளுற? ஏன்டா என் மேல வந்து விடுற? என்ன உட்காந்துருக்கீங்க? எழுந்துருங்க. ஒன்னதாண்டா. உங்களதான் எழுந்துருங்க. இனிமே இந்த மாதிரி செஞ்சீங்க ஆ. கைய மட்டும் இல்ல ஆ. வாயில்ல ஆ. அதையும் தச்சு போட்டுருவோம். ஜாக்கிரதையா இருங்க. ஆ. இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. ஆ. இந்த வாய்க்கு ரொம்ப நூல் தேவைப்படும் போட்டுருக்கேன். போலாமா? என்னது, நம்ம வீட்டுல வந்து நம்மளையே ஒண்ணும் செய்யாதீங்கன்ட்டு போறானுங்க. அவனுங்களோட சேர்ந்து கணக்குன்னு வந்து கத்திட்டு போறான். ஒரு வார்த்தை பேசுனீங்களா? நீதானே சொன்ன தொண்டை தண்ணியை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு, அதனாலதான் நான் சும்மா இருந்தேன். எதுக்கு தான் பேசாம இருக்கிறதுன்னு ஒரு விவசாயே இல்லையா? இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேணாம். ஆ?